காப்பி டீ செய்திகள். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5ஆம் தமிழ் சங்கத்தின் செய்திகள். பிண்டாரிகள் அறிவித்து விட்டார்கள், மறுபடியும் ஒரு வைரஸ் தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது என்று. இதனால் அனைவரையும் மறுபடியும் ஊரடங்கு சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. மக்களை எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் முகமூடி அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வைரஸை பற்றிய கருத்துக்களை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வைரஸ் தொற்று நோயை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆத்தா, படிச்சவங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? படிச்சவங்களுக்கே இப்படின்னா அப்புறம் நம்ம படிக்காதவங்கலாம் நாங்கெல்லாம் என்னத்த சொல்றது? இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான் ஆத்தா. இது ஒண்ணும் பறவையோ எதுவோ கொண்டாடல. எல்லா இடத்துலயும் பரவித்தான் கிடக்கும். அப்பப்ப வரும் போகும். இதுக்கு சுக்குமல்லி தண்ணியும் மிளகு தண்ணி இதெல்லாம் குடிச்சுட்டு குப்புறப்படுத்தா சரியா போயிடும். இதை விட்டுவிட்டு ஊரடங்கு கதவை சாத்தி வச்சுக்கிட்டா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அவங்க சொன்னாங்கல்ல, பாண்டியன் ஐயா சொன்னாங்களே, அதையாவது கேளுங்களேன். படிச்சவங்க நம்ம கேட்காம யார் கேக்குறது? படிச்சவங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேளுங்க அத்தா. சும்மா பொருளைய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. பார்க்காத காய்ச்சலா? 3000 வருஷத்துக்கு முன்னால பரசுராமன்னு ஒருத்தன் வந்தானே, அது எந்த ஊரு? அந்த உடுப்பியில வந்து இறங்கி கப்பல்ல கொண்டாந்தானே பானை நிறைய வைரஸ், அந்த பரப்பி விட்டானே அத. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜூஜிபி இம்பிட்டுதான். இதுக்கு சுக்கு தண்ணிய குடிச்சிட்டு படுத்து கிடங்க ஆத்தா. வைரஸ் தொற்று நோய் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்ன கஸ்மாலம் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தெரியுதுங்க இதுங்க. திராவிட கூட்டம் ஒண்ணு இன்னும் அந்த தடவை நம்ம பார்த்திருக்குமே. எப்பா 3000 வருஷத்துக்கு முன்னால இருந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இந்த வைரஸ் அங்க வருது இங்க வருதுன்னு கலாட்டா பண்றாங்கம்மா. நாம பார்க்காத வைரஸ் அம்மா. திராவிடன்ற பேர்ல ஒரு கூட்டம் வருதே, அத விட நம்ம பார்க்காத எத்தனையோ பார்த்துட்டோம்மா. திராவிட கூட்டத்தை பார்த்துட்டோம், அந்த வைரஸை பார்த்துட்டோம், H2 வைரஸ், அந்த வைரஸ் எல்லாம் பார்த்தாச்சுமா. இதெல்லாம் சும்மா கதையை விட்டுட்டு இருக்காம போமா போய் வேலையை பாரு. ஊரடங்குன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு எத்தனையோ ஃப்ராடு பார்த்துருக்கோம். வணக்கம் அம்மா. வைரஸ் தொற்று நோயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமாண்டி குழந்தை, வெளில போயிடாதீங்கோ, ஆத்துக்குள்ளே இருந்துருங்கோ, ஈஷிராத, கிட்ட வராத, ஈஷிராத, நாங்க மடியா இருக்கிறோமோ இன்னும். ஆமாண்டி குழந்தை, நிஜம்தான், வெளில எல்லாம் போயிடாதீங்கோ. ஆமா, நிறைய கொசுக்கள் எல்லாம் பார்த்துட்டோமோ இன்னும். இது கடைசியா பார்த்துருவோம். இதையும் ஆத்துக்குள்ளே இருந்துருங்கோ, அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இல்லையோ இன்னும் எத்தனையோ கொசு பார்த்துருக்கோமோ இன்னும். இந்த கொசுவையும் பாத்துருவோம்டிமா. கவலைப்படாதீங்கோ, வீட்டு ஆத்துக்குள்ளே இருங்கோ, எல்லாம் நன்னா நடக்கும், எங்களுக்கும் சௌரியம் இல்லைங்க.